தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஜனங்களே, இப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை மகிழ்ந்து துதிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் நம்பினவர்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பகையோடு கூட உங்களை பார்க்கலாம். பகையை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாக கொண்டு வரலாம். அல்லது கபட்டு நாவோடு உங்களை வஞ்சிக்கும் விதமாக நல்லவர்களைப் போல வேஷம் காட்டி பேசி உங்களை வஞ்சித்து கீழே விழத்தள்ளும்படி தங்கள் வார்த்தைகளினாலே உங்களை சிக்க வைக்கலாம். எல்லாவித விரோதத்தை உங்களுக்கு கொண்டு வரலாம். உங்களுக்கு விரோதமாய் திறந்திருக்கிற ஜனங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று ஒன்று கூடியிருக்கிற ஜனங்கள் கள்ள நாவினாலே உங்களை நல்ல விதமாக உபசரித்து பேசுகிறது போல பேசி உங்களுக்கு பின்பதாக உங்களை குறித்து புறங்கூறுகிற எல்லா ஜனங்களும் உங்களுக்கு பகை உண்டாக்கும்படி உங்களை விரோதிக்கும் ஜனங்கள் அனைவரும் விழப்போகிறார்கள். நீங்கள் அது நிமித்தம் கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள். நீங்கள் நல்ல மனதோடு தான் உங்கள் நண்பர்களிடம் பழகினீர்கள், உங்கள் உறவினர்களிடம் பழகினீர்கள், வேண்டும் போதெல்லாம் உதவி செய்தீர்கள். உங்களுக்கு தேவை என்று வந்தவுடன் உங்களை பகைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களா? இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள், உங்களை பகைக்கிற ஜனங்கள், உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகள், உங்களை பகைக்கும்படியான வார்த்தைகளை கொண்டு வருகிற எல்லா ஜனங்களுடைய கண்களும் குருடாக்கப்பட போகிறது. எல்லா நாவுகளும் அடைக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு வழியாக திறந்திருக்கிற சத்துருக்களின் கூட்டங்கள் 7 வழியாக ஓடப்போகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமை அல்லவா செய்திருக்கிறார்கள். நீங்கள் சிநேகித்தீர்கள், ஆனால் அவர்களோ உங்களை விரோதித்திருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அனைவரும் நிர்மூலமாக போவதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எவர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, நீங்கள் உண்மையாய் சிநேகித்த சிநேகிதன் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறான் அல்லவா, அவர்கள் நிர்மூலமாக போவதை கர்த்தர் உன்னுடைய கண்களில் காணப்பண்ணும்படியாக செய்ய போகிறார். எல்லா துஷ்டனும் இனி உன் வழியாய் கடந்து வரப்போவதில்லை. எல்லா துஷ்டர்களும், எல்லா துன்மார்க்க கூட்டத்தினர்களும் ஒரே அடியாய் கர்த்தர் விழத்தள்ள போகிறார். உனக்காக தேவன் எழும்பி நிற்கப் போகிறார். காரணம், இது உன்னுடைய நாள். இன்று முதல் கர்த்தர் உனக்காக இறங்கி யுத்தம் செய்ய போகிறார். என் தேவன் வல்ல கரத்தை கொண்டு உன்மேல் இருக்கிறதை அவர்கள் அனைவரும் காணும்படியாக செய்ய போகிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேவனுடைய யுத்தம் இது உன்னுடையது அல்ல. கர்த்தர் உனக்காக இறங்கி இருக்கிறார். சங்கீதம் 109 அதிகாரத்தை பார். தேவன் உன்னோடு பேசுவார். God bless you.